உதகை அருகே தனியார் நிலத்தில் சிக்கி என்ற பெண் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அவரை புலி பிடித்துச் சென்றிருக்கிறது. இந்நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. அகழைக்குள் புலி இழுத்துச் சென்ற நிலையில் பழங்குடியின பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. புலியை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, மேலதிக விவரங்கள். உதகை அருகே இருக்கக்கூடிய மாவனல்லா கிராமத்தில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த மாவனல்லா கிராமம் என்பது மசினகுடி அருகே இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமமாகும். இந்த கிராமத்தை சுற்றி அடர்ந்த சிங்கார வனப்பகுதி உள்ள நிலையில் சமீப காலங்களாகவே அந்த வனப்பகுதியிலிருந்து அதிக எண்ணிக்கையிலான புலிகள் தென்பட்டு வருகின்றன. இந்த நிலையில்தான் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த கிராமத்தில் தற்போது இந்த பெண் அடித்து சென்ற இடத்தில் 2 மாடுகளை புலியானது தாக்கி கொன்றது. அப்போதே அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனாலும் வனத்துறையினர் அங்கிருந்த புதர் பகுதியை அகற்றிய நிலையில் கடந்த சில நாட்களாக புலியின் நடமாட்டம் என்பது இல்லாத நிலையில் இன்றைய தினம் அந்த கிராமத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தனியார் பட்டா நிலத்தில் இந்த சிக்கி என்ற பழங்குடியின பெண் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அவரது பின்புறம் வந்த புலியானது அவரை கடித்து இழுத்து சென்றிருக்கிறது. புதருக்குள் அவரை இழுத்து சென்றதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக சத்தமிட்டதுடன் கூச்சலிட்ட போதும் அந்த புலி உடனடியாக அவரை அருகில் இருக்கக்கூடிய அகழிக்குள் இழுத்து சென்றதனால் அவரை அந்த புலியிடமிருந்து அவரை மீட்பதில் பெரும் சவாலாக ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்துதான் உடனடியாக கிராம மக்கள் அந்த பகுதியில் திரண்ட நிலையில் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த சிங்கார வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள் மற்றும் மசினகுடி காவல்துறையினர் என 100க்கும் கணக்கானோர் அந்த புலி இழுத்துச் சென்ற இடத்தில் தொடர்ந்து சென்று சத்தமிட்டதை அடுத்துதான் தற்போது அவரது உடலானது கிடைத்திருக்கிறது. அந்த அகழி பகுதியிலிருந்து அவரது உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. புலியும் வனப்பகுதிக்குள் சென்றிருக்கிறது. இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழ்நிலை அங்கு நிலவி வருகிறது. ஏற்கனவே அந்த மசினகுடி பகுதியில் கலந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு T23 என்ற புலி பெண்ணை அடித்துக் கொன்ற நிலையில் தற்போதும் இந்த புலியானது அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை அடுத்து அந்த பகுதியில் பொதுமக்கள் கூடி உடனடியாக அந்த புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அதே போல வனத்துறையினரும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவரது உடலானது மசினகுடியில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக செல்லப்படுகிறது. அதே போல அந்த பகுதியில் வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து பாதுகாப்பு பணியிலும் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் இருப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது.